காரக்குடி சர்க்கஸோட எபிசோட் 2-1. ப்ரீவியஸ் எபிசோட்ல தவையோசி இல்ல இன்பாய் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஃபேஸ்லெஸோட உருவத்துல வந்து பிரெஞ்சையும் தாத்தாவையும் அட்டாக் பண்ணிட்டு எலினோராவை தூக்கிட்டு போயிருப்பான். அதுல இருந்துதான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எலினோராவை தூக்கிக்கிட்டு தன்னோட ஜெட்டுக்கு போயிட்டு இருக்காம மசாருக்கு ஒன்னு சொல்றான், நீ என்னை தேடி வரணும், போகும்போது ஒண்ணு நீ நானா மாறி போகணும், இல்ல நீ எலினோராவை கூட்டிட்டு போகணும், இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றான். இங்க கீழே கிளாஸ்ல இருந்து கை கால் எதுவுமே இல்லாத தாத்தா வெளியே வந்து விழுந்து இறந்து போறாரு. அவர் ஒரு சிரோகம் இல்லையா, ஸோ அவர் கிறிஸ்டலைஸ் ஆகி இறந்து போறாரு. பிரெஞ்சும் ரொம்ப வீக்கான நிலைமையில இருக்காரு. மசாருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, அடக்க முடியாத கோவத்துல இருக்கா. பிரெஞ்சு மசாரு கிட்ட சாரி, உன்னை நான் சதையோசின்னு நினைச்சு தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன், உன்னை கொல்ல வந்துட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படியாவது எலினோராவை காப்பாத்தி ஆகணும், கண்டிப்பா காப்பாத்துவன்ட்டு பிரெஞ்சிட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போதே சுத்தி இருந்தவங்க ஜொனாஃபாவால பாதிக்கப்படுறாங்க. எப்படி ஆச்சு என்னன்னே தெரியல, கீழே எல்லாம் படுத்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட அப்ப அந்த இடத்துக்கு நாக்கமாச்சி ஃபேமிலி வருது. எலினோரா உன்னை தேடிதான் வந்தா மசாரு, எங்க அவன்னு கேட்க மசாருட்ட பதில் இல்ல. கோவத்துல அவன் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நான் எலினோராவை காப்பாத்துவேங்கிறது மட்டும்தான். சுத்தி எல்லாம் ஜொனாஃபாவால மூச்சு விட முடியாம தவிக்கிறாங்க. தாத்தா இறந்தாச்சு, எலினோராவை கடத்திட்டு போயிட்டான். பிரெஞ்சும் அடிபட்டு கிடக்க மசாரு செம்ம கோவத்துல இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே அங்க இருந்த டிவில ஒரு வீடியோ போட்காஸ்ட் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஃபேஸ்லெஸ் இன்பாய் இல்லனா சதையோசி. ஃபேஸ்லெஸோட உருவத்துல மனுஷங்களுக்கு ஒரு வார்னிங்கை தரான். நாம மனித இனத்தை அழிக்க வந்த கடவுள், என்ன உங்க எல்லாத்துக்கும் ஃபேஸ்லெஸ்ஸா தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட பேர் ஏடன். உங்க இனத்துல கடைசி மனுஷன் வர நான் தான் கொல்ல போறேன், வெளியே போய் வானத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கிரீக் டிராமாஸ்லாம் பிடிக்கும், அதுலயும் யூரிபிடேஸோட டிராமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதையில ஒரு பொண்ணு தன்னை ஏமாத்தின கணவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தன்னோட 2 மகன்களை கொண்டிருப்பா. அது ஒரு ஃபேமஸான ஸ்டோரி. அதை சொல்லி அதே மாதிரி ஒரு பெண் கடவுள் உன்னோட வானத்துல இருப்பா, போய் பாருங்க, அவதான் மனித இனத்தை அழிக்க போறான்னு சொல்ல எல்லாரும் வெளியே போய் பாக்குறாங்க. ஒரு பெரிய பப்பட் பறந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய ஆட்டோமேட்டா, பட் அதுக்கு கான்சியஸ் இல்ல, மேல பறந்துட்டு இருக்கு. அவதான் மனித இனத்தை அழிக்க போறா, அவதான் அவங்க எல்லாத்துக்கும் ஜொனாஃபாவை பரப்ப போறா அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அவளோட பேரு ஆர்டமிஸ். மசாருக்கு அந்த கோவத்துல அவனையே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம சதையோசி மசாருக்காக செஞ்சு வச்ச பப்பட்டை எடுத்துக்கிட்டு பறந்து அந்த மேல இருக்க அர்டிமிஸை அழிக்கிறதுக்காக போறான். பறந்து போய் அந்த அர்டிமிஸை வெட்ட அது எதுவும் புகை மாதிரி கலைஞ்சுதான் போதே தவிர அது ஒரு சாலிட் கிடையாது. அப்போதான் மறுபடியும் ஃபேஸ்லெஸ், நான் ஒன்று உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அவள் ஒன்றும் பப்பட் கிடையாது, அவள் ஜொனாஃபாவோட மேகம், அந்த மேகம் தான் அவங்க எல்லாத்தையும் கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்டிமிஸ் உலகம் ஃபுல்லா எல்லா நாடுக்கும் மேலேயும் பறந்துட்டு இருக்கா, உங்களை கொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்காஸ்ட்டை முடிக்கிறான். கீழே நாக்கமாச்சி ஃபேமிலி இருக்க அந்த பொண்ணு கையை கொட்டிக்கிட்டு மசாரு கிட்ட பறந்து போறாங்க. அவன் மெடிக்கல் சப்போர்ட்டா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாரு கிட்ட போறான். பிரெஞ்சு மசாரு கிட்ட போய் அர்டிமிஸ் அழிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம அந்த ஃபேஸ்லெஸ் ட்ராக் பண்ணி ஆகணும், அவனை கொன்னாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ 3 பேரும் ஃபேஸ்லெஸ் தேடி போறாங்க. திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து அட்டாக் பண்ணுது. யாருன்னு பார்த்தா குப்பீடு. இது ஒரு ஆட்டோமேட்டா. புராணங்கள்ல குப்பீடு அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்க, காதலோட கடவுள். அந்த கடவுளை பேஸ் பண்ண பப்பட். குப்பீடு அவங்க கிட்ட மசாருக்கு மட்டும்தான் ஃபேஸ்லெஸ் ட்ராக் பண்றதுக்கு, ஃபேஸ்லெஸ் கிட்ட போகிறதுக்கு அனுமதி இருக்கு, மற்ற யாரையும் ஃபேஸ்லெஸ் கிட்ட போக விட மாட்டேன், மசாரு நீ போலான்னு சொல்ல நாக்கமாச்சி சர்க்கஸோட அந்த பொண்ணையும் மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக மசாரு கூட அனுப்பி வைக்க பிரெஞ்சுக்கும் குப்பீடுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா குப்பீட் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, நீ கை தானே, தி கிரேட் சிரோகன், 200 ஆட்டோமேட்டாவை கொன்னவன், இருக்கிறதுலே அழகானவன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ற மாதிரி பேசும். ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு மனுஷி வாயில இருந்து கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்ல அதுக்கு குப்பீட், மனுஷங்களா, அவங்க அசிங்கமானவங்க, அந்த பொண்ணுங்க ஒரு வயசுக்கு மேல முகத்துல சுருக்கத்தை வாங்குவாங்க, அந்த சுருக்கம் அவங்க அழகையும் மொத்தமாக சதைச்சிரும், பட் நான் அப்படி இல்லை, என்ன பாரு, என் மூஞ்சில ஒரு சுருக்கம் கூட இல்லை, என் கூட வந்து சேர்ந்துரு, உன்னையும் ஆட்டோமேட்டாவா மாற்றி என்னோட பார்ட்னரா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அது நடக்காதுன்னு சொல்லிட்டு குப்பீட் கூட ஃபைட் பண்றான். பட் குப்பீட் அவனோட ஏரோஸை வச்சு அட்டாக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பப்பட்டோட விங்கை டேமேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கீழே போய் விளையாடுறான். கீழே போய் திரும்ப ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதையே கேட்க, என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு கேட்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல குப்பீட் அவனை கொல்ல போற நேரம் பின்னாடி இருந்து யாரோ கையாலேயே அவன் நெஞ்ச பொழந்து கொள்றாங்க. யாருன்னு பார்த்தா நருமி. குப்பீடு அங்கேயே செத்து போறான். நருமி உனக்கு ஒன்னாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நருமியை பார்த்து, நீ எங்க வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி வாய மூடல நருமி வந்து ஃப்ரெண்ட்ஸோட மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். யான்னு தெரியல. அடிச்சுட்டு நருமி, இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, இப்போ பேசிட்டு இருக்க டைம் இல்லை, நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றி ஆகணும், நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றான். எந்த இடம்னா ஜொனாஃபாவுக்கு கியூரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜொனாஃபா இருந்திருப்பான் இல்லையா, ப்ரீவியஸ் எபிசோட்ல ஒரு தாத்தாவை பார்த்துருப்போம், பாட்டி கூட வேலை செஞ்சவன். அவன் பல வருஷம் ரிசர்ச் பண்ணி அதுக்கான கியூரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஜொனாஃபாங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி ஒரு பக், அந்த பக் தான் ஜொனாஃபாவை பரப்புது. அதை கொண்டுட்டா ஈஸியாக ஜொனாஃபாவை கிளியர் பண்ணிடலாம். அந்த மேலே இருக்க அர்டிமிஸ் ஃபுல்லாகவே அந்த பக்ஸ் தான் நானோபோட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி வைரஸாக ஆக்ட் பண்ணி
ஜொனாஃபாவை பரப்புது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்க, ஜொனாஃபா க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போ அந்த இன்ஸ்டியூட்டை நம்ம தான் பாதுகாக்கணும், அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு பறந்து போகிறாங்க. பறந்து போகும்போது தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. எதுக்கு அடிச்சேன்னு கேட்க, நீ செத்துட்டேன்னு நினச்சேன், உயிரோடு இருந்து ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓ, அதனால தான் என்ன அடிச்சியா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, இப்போ இவங்க 2 பேரும் இன்ஸ்டியூட்டை தேடி போகிறாங்க. அப்படி இங்கே ஃபேஸஸோட ஜெட்டில் மனுஷங்களை ஒருத்தங்க விழாமல் கொண்டாகணும், அப்படி கொண்டுட்டா இந்த உலகத்தில் ஒரு மனுஷனோட மீதி இருக்க மாட்டான். அப்போ எலினோரா என்னோட ஆஞ்சலினா லவ் பண்ண வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துல அந்த கிரேட் 4 பப்பட்டில் 3 பப்பட் அங்கே இருப்பாங்க. அதில் ஒருத்தி, லார்ட் ஃபேஸ்லெஸ், உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும், ஆன்சர் பண்ணீங்களான்னு கேட்க, கேளு அப்படின்னு ஃபேஸ்லெஸ் சொல்கிறேன். ஏன் எங்கள் 3 பேர்த்த மட்டும் காப்பாற்றி சரி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நினச்சிருந்தா எத்தனையோ பப்பட்டை உருவாக்கியிருக்கலாமே, எதுக்கு எங்கள் 3 பேர்த்தையும் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் என்னை சிரிக்க வச்சவங்க, காமெடி பீஸ் அப்படின்னு சொல்கிறான். அவங்க மனசோடைஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட குயின் ரீப்ளேஸ் ஆனது ப்ரீவியஸ் எபிசோடில் அந்த ஏஞ்சலினா பொய்யான ஃப்ரான்சைனை தன்னோட குயின் நினச்சிட்டு அவளுக்கு சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை சொல்கிறேன், உங்களோட ராணி உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் அவளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. அதை பார்த்தா எனக்கு காமெடியாக இருந்துச்சு, என்னை சிரிக்க வச்சிங்க, அதனால தான் அவனை சரி பண்ணி கூட வச்சிருக்குன்னு சொல்ல, இவங்க 3 பேத்துக்கும் ஒன்றும் புரியாமல் மனசொடைஞ்சு போகிறாங்க. கீழே மசாரு ஜெட்டை தேடி வந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் நருமியும் ஃப்ரெண்ட்ஸும் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இன்ஸ்டிடியூட் போய் இறங்க, அந்த இடத்துல டாம் ஓடி வந்து நருமையை கட்டி பிடிக்கிறான். என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த இடத்துல மொத்தமாக பப்பட் சூழ்ந்துட்டாங்க. மிக்சிகா என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு மிக்சிகா வரான். மிக்சிகா வந்துட்டு, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உள்ள ஆல்ரெடி ஜார்ஜும் ஆசியானும் ஆல்ரெடி உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உள்ள போய் பார்க்குறாங்க. இன்ஸ்டியூட் சுற்றி பப்பட்ஸ் பறந்துட்டு இருக்காங்க. இதுங்களை நான் பார்த்துக்கிறேன், டாமை குத்திட்டு சேஃப்டியான இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கையும் நருமியும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறாங்க. இவன் இன்ஸ்டிடியூட்குள்ள டாமை கூட்டிட்டு ஓடுறான். அங்கே போய் பார்த்தா ரூம் ஃபுல்லாக டெட் பாடிஸ், பப்பட் ட்ரெஸ் பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அந்த இடத்துல ஒரு பப்பட் இருக்கான், அவன் தான் அவங்க எல்லாத்தையும் இப்படி கொண்டிருக்கான். மிக்சிகாவை பார்த்து பெட் கட்டுறான். என் பேரு கேம்லர் ஜான்ஸ், நீ என்னை ஜெயிச்சிட்டுனா இந்த பையனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமை பிடிச்சி வச்சுக்கிறான். தோத்துட்டா அவனோட நினைவா பாடி பார்ட்ஸ் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு காமிக்கிறான். உள்ள நிறைய பப்பட்ஸோட பார்ட்ஸும் மனுஷங்களோட பாடி பார்ட்ஸும் இருக்கு. மிக்சிகா இவளை ஜெயிக்கணும். அந்த பக்கம் வெளியே நருமியும் கையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மேல மசாரு ஃபேஸ்லெஸ் தேடி போயிட்டு இருக்கான். அங்க ஜெட்டுக்குள்ள ஃபேஸ்லெஸ் பார்ட்டி வச்சிருக்கான். எதுக்காகனா அவங்க மனித இனத்தை அழிக்க போறதுனாலையும், எலினோரா தனக்கு சொந்தமாக போறதுனாலையும், ஆட்டோமேட்டா இந்த உலகத்தை ஆள போறதுங்கிறதுனாலையும் ஜெட்டுக்குள்ள ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில எல்லா ஆட்டோமேட்டாவும் சந்தோஷமா இருக்க, அந்த 3 கிரேட் பப்பட்ஸ் மட்டும் ஓரமா சோகத்துல நின்றுட்டு இருக்காங்க. மற்ற எல்லா பப்பட்ஸும் அவங்கள புள்ளி பண்ணிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு பப்பட் ஃபுட் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து, இது எலினோராவுக்கு சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அசிங்கப்படுத்துது. அவங்க நடந்தது எதுவும் புரியாம நடந்ததை பற்றியே பேசிக்கிட்டு சோகத்தில் நடந்து போயிட்டு இருக்க, போய் ரூமை திறந்து எலினோராவுக்கு ஃபுட்டை கொடுக்கலான்னு கூப்பிட, உள்ள பார்த்தா எலினோரா பார்க்க தன்னோட குயின் ஃப்ரான்சைன் மாதிரி இருக்க, லேடி ஃப்ரான்சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல நிற்கிறாங்க. இங்க கூட காரக்குடி சர்க்கஸோட எபிசோட் 21 முடியுது.